உங்க ஃப்ராக் ஒண்ணு ரவியோட சூட்கேஸ்குள்ள இருந்துச்சு. சாரி ஸ்ருதி, ஒன்னா வாஷிங்க்கு ட்ரெஸ் கொடுத்திருந்தோம், அதுல ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரவியோட ஷர்ட் ஏதாவது உங்ககிட்ட மாறி வந்துருச்சான்னு பாருங்க, அதை எடுத்துட்டு வாங்க. அப்படி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? உனக்கு எப்பவும் என்ன நடக்குதுன்னு புரியலல்ல. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணிருக்க. ரிஷ் ஸ்கூலுக்கு போய் அவனுக்காக நீ சர்டிபிகேட் வாங்கினல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சந்தோஷப்படுற? நான் தானே கிறிஷோட அம்மா. எது? ஐயோ, சந்தோஷத்துல உண்மையை உளறிட்டோமே. உன் அம்மா உயிர் உனக்கு வேணானா போய் உண்மைய இந்த காசை வச்சு மேல ரூம் கட்ட போறாங்களாம். உண்மையா உழைக்கிறவன் நினைச்சதை சாதிப்பா. டாடி, டேய், நீ யாரடா டாடின்னு சொன்ன? டாடி என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களா? அவனை பார்த்து எதுக்குடா டாடின்னு கூப்பிடுற? திமிராயி போச்சு அவனுக்கு. மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. ரோஹிணி செகண்ட் வைஃப்னு நினைப்பா. இந்த பையன் பொய் சொல்றான். நான் ஏன் அங்கிள் இப்படி கூப்பிட சொல்ல போறேன்? அவன் ஒன்னும் பொய் சொல்ல மாட்டான். ரோஹின் தான் சொல்லலன்னு சொல்றான்ல. அப்ப பார்லர்மா மட்டும் உண்மையை மட்டுமே தான் பேசிருக்குதா? சொன்னது வேற ஒரு ஆளு. ரிஷி அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன டாடின்னு சொல்லிட்டான், அவ்வளவுதானே. கூட்டு போட்டோம், விடுமா. அப்ப தமிழ்ல அவங்கள அப்பா அம்மானு கூப்பிட்டா ஓகே. என்னமோ ஒரு குழப்பம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்பா காரணம் எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ எதுக்கும் கிறிஸ்டோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சார். சும்மா இப்படி பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்தணும்னு நினைக்காது. இப்பதான் தெரியுது ஒரு புது பொய்ய சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் நீங்க தான் சைன் பண்ணணும். சொல்றேன்ல. மனோஜ், எதுக்குடா அவகிட்ட இருந்து அதை வாங்குற?